இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட்டுக்குருவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிட்டுக்குருவி வீட்டில் வந்து கூடு கட்டினா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? சிட்டுக்குருவி எதனால் வீட்டுக்கு வருது? சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது? சிட்டுக்குருவி வந்து வீட்டுக்குள்ளே கூடு கட்டுதே, அப்போ நமக்கு வீட்டுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குமா? நம்ம வீடு கட்டுற ஒரு யோகம் கிடைக்குமா? அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கான பதில்கள் அனைத்துமே இந்த பதிவில் இருக்குது. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நிறைய பேர் நிறைய விதமான தவறுகளை பண்ணிகிட்ருக்குறோம். அதில் ஒன்று தான் சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்தால் உடனே துரத்திடுவோம். இந்த மாதிரி துரத்துறத இனிமேட்டுக்கு நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா தெய்வ அம்சம் கொண்டது சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே